விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். வாருங்கள், இருங்கள். எப்படி இருக்கிறீங்க? மார்னிங் அண்ணா. மார்னிங் நல்ல சும்மா இருக்கிறேன். நல்ல மழை அண்ணா. அப்படியே காத்தால முழக்கத்தோட சும்மா அட்டை மழை அடிச்சு படுத்துட்டேன். 7:45 வட்டோட சொல்லி கேட்கலையே மட்டும் பிடிச்சு கொண்டு ஓட்டமா ஓட்டி வந்தேன். எனக்கு தெரியும். தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாட்டை உங்களை போட்டு எழுப்பி அனுப்பி விட்டாங்க. அப்ப ஓடி வந்துட்டேன். பத்திரிகைலாம் கொண்டு வந்திருக்க. நல்ல மழை கொழும்புல. வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக வர்த்தமானிக்கு இடைக்கால தடையா. வர்த்தமானிக்கு வந்த சோதனையை பாருங்கள். அதாவது திடீரென்று கட்டமாக சம்பளங்களை அதிகரிக்க வேண்டுமே ஒழிய சம்பளத்தை இப்படி 1700 ரூபாய் எடுத்தபடியா உடனடியா டக்கண்டு எடுத்தன் கவுத்தன் சொல்லி வர்த்தமானி அறிவித்தல வெளியிட்டு அதிகரிக்கிறது அப்படின்றது எங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்று பல தொழிற்சங்கம் பல இந்த என்ன கம்பெனிகள் ஒன்றாக சேர்ந்து வழக்கு தொடுத்திருந்தன. ஆகவே நேற்று நீதிமன்றம் இந்த 1700 ரூபாய் என்ற சம்பள அதிகரிப்புக்கு இடைக்கால தடை உத்தரவை அந்த வர்த்தமானிக்கு எதிராக ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதானே தோட்ட தொழிலாளருக்கான 1700 ரூபாய் சம்பள விவரம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி நீங்க சொன்ன செய்தி வந்திருக்கு. அதுதான் பொய் வீரவசனங்கள். மே மேடையில பாத்தீங்கன்னா மே தின மேடையில நாங்கள் வழங்கி விட்டோம் என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டார்கள். இப்ப அந்த மார்பதன் அமைச்சர்கள் எல்லாம் அமைச்சருங்க போயிட்டு பிரதான அமைச்சர் வெல்லுவோம் சொல்லி கொண்டிருக்காங்க. அங்க போய் அட்டாவிட்டு எல்லாம் உள்ள எல்லாம் முடங்கினார தொழிற்சங்க எல்லாம் போட்டது போல பாருங்கள். மலை மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் பாவம் சம்பளம் கிடைக்கும் என்று பார்த்துட்டு இருந்தார்கள். அதுவும் 1700 ரூபாய்ன்றது ஒரு திருப்திகரமான சம்பளம். எத்தனை சரியா நானே படிச்சிருப்பேன். என்ன வாயார் என்னன்னா கிடைக்கும் உறுதி கிடைக்கும் இவ்வளவு பேர் சொல்லி இருந்தாங்க. சரி என்ன பாப்போம். கல்யாண விஷயம். தமிழ் பொது வேட்பாளரினால் எனது பயணத்துக்கு தடை இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் தனது பயணத்துக்கு தடை இல்லை என்ற மாதிரி. என்னடா தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அது சஜித் பிரேமதாசனுடைய வாக்குகளுக்கு இடியாக மாறும் என்ற ஒரு கதை ஒன்று வந்தது. அதுக்கு அந்த பயணத்துக்கு தடை இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதான் சொல்றேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. தூசு மாதிரி தனி இதுல ஒல்லி வரோம். இதேதானே கோட்டாபய ராஜபக்சவும் சிங்கள பௌத்த வாக்குகளால் மட்டும் வென்றேன் என்றுதானே அவர் மாறுதட்டி கொண்டார். அரசின் முக்கிய அடைவு மட்டம் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க பெருமிதமா பெரிய அளவுல விட்டு கொடுப்புகளுக்கு IMF வந்திருக்கிறது. இன்னும் பல சர்வதேச கடன் வழங்குனர்களும் வந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். யாழ்ப்பாணத்தில் சம்பந்தனையாவுக்கு அஞ்சலி என்ற செய்தி புகைப்படத்துடன் வந்திருக்கு. சர்வதேச பிணைமுறை குழுவினருடன் இணக்கப்பாட்டை எட்டியது இலங்கை. 12.5 பில்லியன் டாலர் கடன்களுக்கு 28% கடன் தள்ளுபடி அமலாகும் சாத்தியம் என்கிற செய்தியும் வந்திருக்குன்னா. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆணைக்குழுவின் தீர்மானம் சரி. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து நம்முடன் ஆலோசிக்கவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி இந்த பட்டியல்ல தேசிய பட்டியலில் இருக்கிற ஒருவர் தான் இந்த வழக்கு போய் தாக்கல் செய்திருக்கிறாராம். அதாவது 5 ஆண்டுகளை 6 ஆண்டுகள் ஆக்க வேண்டும் அந்த மாதிரி. ஆனா ரணிலையே சொல்லியிருக்கிறார். எனது பதவிக்காலம் 5 வருடங்களே 2024 ஜனாதிபதி தேர்தல் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப நீதிமன்றம் சொல்லிட்டு தான்டா இல்ல 6 வருஷம் சொன்னா நீதிமன்றம் சொல்லிட்டு தானே சரி ஓகேன்னு சொல்லுவார். அப்படித்தானே? எப்படி உங்களை யோசிக்க வச்சுட்டா இல்லையா? என்ன நடக்க போதும் தெரியல. என்னன்னா கொஞ்ச நாளைக்குள்ள 1 கிழமை 2 கிழமைக்குள்ள அதே மாதிரி 13 அனைத்து கட்சிகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சம்பந்தன் போன்ற அகிம்சவழி தலைவரின் மறைவு நாட்டுக்கு பேரிழப்பு என்கிறார் கரு ஜெயசூரிய. ஏனென்றா சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் காலத்தை பொறுத்தவரையில அவருடைய பயணத்துல அவர் அந்த நடுநிலையா பயணிச்சார். ஒரு தரப்புக்குத்தான் தமிழ் தரப்பு தான் என்று நிற்கவும் இல்லை. பொதுவான எல்லாருக்கும் பொதுவான பொருத்தமான கோரிக்கைகளை நிலைப்பாட்டை முன்வைத்தார் அப்படின்றதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கிருணிகாவுக்கு பிணை அளிக்க சட்டம் அதிபர் ஆட்சேபனை. எழுத்து மூலம் சமர்ப்பணத்துக்கு கால அவகாசம் 11ஆம் தேதி மேல் பரிசோதனையா அரசியல் என்ன அவனுக்கு கிடைக்குமா தெரியல. நீதிமன்றம் சொல்லட்டும். அடுத்தது பார்ப்போம். என்னன்னா நீங்க அடுத்ததுக்கு போறீங்க. கிருணிகாண்டோட
இவ்வளவு கதைக்கலாம் விளங்குதோ அப்ப அம்மனி இருக்கிற என்ன ஜெயிலுக்குள்ள சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் பாஜக தமிழக தலைவர் திமுகவின் முக்கியஸ்தர்களும் இணைவராம் பாராங்க இந்தியாவில சம்பந்தன் ஞாபகம் ஒரு கௌரவத்தை கொடுக்கத்தே வேணும் என்னன்னா அவர்களை அனுப்பி வைக்கத்தே வேணும் உங்கள் நல்ல ஒரு பெருந்தலைவர் தானே என்ன திரைக்குறள் பத்திரிகை எடுத்து படிக்கின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனுவால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு நடந்தது ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கும் கடந்த காலங்களை பார்க்க இது மிகவும் ஆபத்தானது ஒன்று என்கிறார் உதயகம்பன்பில உதயகம்பன்பில என்ன சொல்றாருன்னா அந்த யார் ஒருவர் போய் வழக்கு போட்டிருக்கிறார் அது பிழையானது 6 வருஷம் ஆக்கியலாது 5 வருஷம் தான் அது நடந்துட்டது என்றெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்காம இருக்க இயலாது நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் சொல்லி போடுதுண்டா அதான் இருக்க இயலாது இப்படித்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் பின்னால போனது அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தை விளையாட்டு எடுக்கக்கூடாது தேர்தலை ஒத்திவைக்கும் மனு 5 நீதியரசர்கள் முன் திங்களன்று ஆராய்வாம் அடுத்த கிழமை ஆராய போறாங்களாம் 5 நீதியரசர்கள் முன் நாம் நடக்க போகுது அப்ப இதுக்கு போல செய்திகள் திங்கக்கிழமை அடுத்த கிழமை என்னன்னா என்ன முடிவு வரப்போதோ தெரியல ரணில் பொது வேட்பாளரா பொதுஜன பெருமன வேட்பாளரா தீர்மானிக்க வேண்டிய நிலை உருவானது என்ன ரணிலையா பொது வேட்பாளரா பொதுஜன பெருமன வேட்பாளரான்ற ஒரு செய்தி வந்து கிடக்கு முதல்ல ஜனாதிபதி நடக்கணும் என்ன நடக்கணும் அதுவும் திங்களன்று 5 நீதியரசர்கள் முன் ஆராய போறாங்க இப்படித்தான் இன்னும் சரியாக 11 நாட்களில் இன்றிலிருந்து 11 நாட்களில் நீ தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்குது தேர்தல்கள் திணைக்களத்துக்கும் அதிகாரங்கள் முழுமையாக கிடைக்கிறது அதாவது வேட்பு மனு தாக்கல் செய்யணும்ன்றது அதான் 11 நாட்கள் இருக்கின்றன அதே மாதிரி தேர்தல் திகதி எப்போது உள்ளிட்ட அனைத்தையுமே பற்றி ஆராய்றதுக்கும் அதை அறிவிப்பதற்கும் அதிகாரம் தேர்தல்கள் திணைக்களத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் கிடைக்கிறது அதுக்கு முன்பாக என்ன நடக்கும் அப்படின்றத இப்ப இருக்கிற பரபரப்பு அப்ப நெக்ஸ்ட் வீக் ஒரு இலங்கையில பரபரப்பான ஒரு வீக் வாரம் தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாவுக்கு இடைக்கால தடை சோலி முடிஞ்சது அதாவது வர்த்தமானிக்கு எதிராக அந்த வழக்கு முடியும் வரைக்கும் அதாவது வழக்கை முழுமையாக தடைக்குள்ளாக்க இல்ல அதாவது வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு முடியும் வரைக்கும் வர்த்தமானிக்கு இடைக்கால தடை எந்த தேர்தலும் ஒத்தி வைக்கப்படாது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஜிஆரின் பேரன் சஜித்தோட நினைவு அப்படித்தான் என்ற உறவுக்காரர் ரணில் விக்ரமசிங்க ஆனால் சேர்ந்தது சஜித் பிரேமதாசோடு யாழில் சம்பந்தனுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி என்கிற செய்தியும் இறுதிக்கிரியையில் அண்ணாமலை பங்கேற்கிறார் சட்டமா அதிபரூடாக ஜனாதிபதி அறிவிப்பாரா முஜிபுர் ரஹ்மான் படம் போட்டு வந்திருக்குது அதே மாதிரி வடக்கு கிழக்கிற்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு நடத்துவோம் என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள 465 இளைஞர்களையும் கூட்டி வருவதில் சிக்கலாம் இறுதியாக இந்திய இழுவை படகுகளால் இலங்கை மீனவர்களுக்கு 700 மில்லியன் ரூபாய் சேதம் அப்ப நான் போட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மட்டக்களப்பு பக்கம் போயிருந்தார் மட்டக்களப்பு போய் நிறைய இடங்களுக்கு போய் எல்லாம் மாணவர்களுக்கு எல்லாம் நிறைய வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அங்க வச்சு பேசும்போது சொல்றார் தாங்கள் இன்னும் இந்த ஆண்டு இறுதியில பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக நிற்க போகிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அறிவித்துக் கொள்கிறோம் இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு சொல்றாரு இஸ்ரேலுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நாங்கள் பலஸ்தீனியர்களோடு நிற்க போகிறோம் என்று சொல்றார் எல்லாரோடையும் நிக்க போறோம் எல்லாரோடையும் மாற்றத்தை கொண்டு வர போறோம்னு சொல்றார் அப்ப இவர்கள் பலஸ்தீன எனக்கு தெரியும் இப்ப பலஸ்தீனர்களோட நின்றுட்டா இஸ்ரேல் பயந்துரும் சரி என்ன அப்ப திங்கட்கிழமை சந்திப்போம் நல்ல தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் ஓகே போட்டு வாரன் பாய் டாடா பேப்பர் படியம் போலாம்